ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம முள்ளங்கியை கட் பண்ணி வேணால் ஒருத்தருக்கு மட்டும் செய்கிறேன். நீங்கள் நிறையா பேர் செஞ்சிங்கன்னா ப்ரொப்போர்ஷனை நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு உள்ளே போடணும். நல்லா ஒரு வதக்கிட்டு மஞ்சள் தூள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணணும். அதையும் வதக்கிட்டு நல்லா 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். நல்லா வெந்துடும் முள்ளங்கி. ஓவர் குக்கு பண்ணிடாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா வேக விடணும். ஸோ முடிஞ்சோடனே எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு புளியை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணணும். புளியை வறுக்கலாம் கூடாது, பச்சையாக தான் உள்ளே போட்டு ஆட் பண்ணி ஸோ அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். மேலே கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையை